வணக்கம். நியூயார்க் நகரத்துல ஒரு சமுதாயம் இருக்கு. அவங்களோட வாழ்க்கை முறைய பத்தி நாம பார்க்க போற ஒரு ஆய்வு சொல்ற விஷயம் ரொம்பவே பெரிய ஒரு முரண்பாடா இருக்கு. வாங்க, அது என்னன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நாம பார்க்க போற இந்த ஆய்வு ரொம்பவே கூர்மையான ஒரு கேள்வியோட தான் தொடங்குது. நியூயார்க் மாதிரி ஒரு நகரத்துல வேலையே இல்லாம 15 குழந்தைங்களை எப்படி வளர்க்க முடியும்? இந்த ஒரு கேள்வி அந்த சமூகத்தோட மொத்த வாழ்க்கை முறையையும் ஒரு பெரிய மர்மமா நம்ம முன்னாடி நிறுத்துது. இப்ப பாருங்க, இதுதான் அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுற அந்த பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் அதிகாரப்பூர்வமா பார்த்தா இந்த சமூகம் அமெரிக்காவோட ஏழ்மையான சமூகங்கள்ல ஒண்ணு. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட வாழ்க்கை முறைய பாருங்க, ரொம்ப செழிப்பா எல்லா நவீன வசதிகளோடையும் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த ஆய்வுல மையமா பேசப்படுற சமூகம் யாருன்னா ஹாசிடிக் யூதர்கள். அவங்களோட பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்களோட வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கணும்னு இந்த ஆய்வு சொல்லுது. இங்க பாருங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்களோட மிக முக்கியமான வேலை தோரா மாதிரியான மத நூல்களை படிக்கிறது தான். இது வெறும் ஒரு பழக்கம் இல்ல, அதுதான் அவங்களோட வாழ்க்கையோட வேலையோட முக்கியமான அங்கம். அவங்க சமூகத்தோட அஸ்திவாரமே இதுதான் சொல்லலாம். அப்போ அந்த பெரிய கேள்வி திரும்பவும் வருது, இந்த வாழ்க்கை முறை எப்படி சாத்தியமாகுது? இதுக்கு அந்த ஆய்வு சொல்ற பதில் என்னன்னா, அரசாங்கத்தோட உதவி திட்டங்களை இவங்க ரொம்பவே திறமையா பயன்படுத்துறாங்களாம். எந்த அளவுக்குன்னா, இவங்கள மாஸ்டர்ஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன், அதாவது விண்ணப்பங்களின் கைத்தேர்ந்தவர்கள்னே சொல்ற அளவுக்கு இருக்குன்னு அந்த ஆய்வு சொல்லுது. சரி, வாங்க முதல்ல உணவு உதவியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆய்வு முக்கியமா சுட்டிக்காட்டுற முதல் திட்டம் ஸ்னாப். இப்போ இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்களேன். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த அந்த ஆய்வு சொல்லுது. இந்த ஸ்னாப் உதவி திட்டம் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்றத பொறுத்து தான் பண உதவி கொடுக்கும். குறிப்பா குழந்தைகளின் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். இப்போ சராசரியா 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிற HSID குடும்பங்களுக்கு இந்த உதவித்தொகை ரொம்பவே அதிகமா கிடைக்குது. இது அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானமாவே மாறிடுது. உணவுக்கு அப்புறம் அடுத்த பெரிய செலவு என்ன? வீட்டு வாடகை தான். அதுவும் நியூயார்க் மாதிரி ஒரு நகரத்துல சொல்லவே வேண்டாம். இதுக்காக செக்ஷன் 8ன்ற ஒரு திட்டம் பெரிய உதவியா இருக்குன்னு அந்த ஆய்வு சொல்லுது. இந்த திட்டத்தின் மூலமா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $42,000 வரைக்கும் வாடகைக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல அந்த ஆய்வு சுட்டி காட்டுற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அரசாங்கம் கொடுக்கிற அந்த வாடகை பணம் பெரும்பாலும் அதே சமுதாயத்தை சேர்ந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு தான் போகுதாம். இதனால அந்த பணம் வெளியே எங்கேயும் போகாம சமுதாயத்துக்குள்ளே சுழற்சியில இருக்கு. கடைசியா மருத்துவ செலவுகளுக்கு அதுக்கு மெடிகேட் திட்டம் இருக்கு. இந்த திட்டம் சமூகத்துல இருக்கிற பெரும்பாலான மக்களோட மருத்துவ செலவுகளை முழுசா கவனிச்சுக்குதுன்னு அந்த ஆய்வு குறிப்பிடுது. ஆனா இந்த விஷயம் தனிப்பட்ட குடும்ப உதவியோட முடியல. அந்த ஆய்வு நம்ம கவனத்தை இன்னும் பெரிய ஒரு விஷயத்துக்கு திருப்புது. அதுதான் அவங்களோட பள்ளி அமைப்பு. இங்க சாதாரணமா இல்ல, பில்லியன் கணக்கான டாலர்கள் புழங்கறதா அந்த ஆய்வு சொல்லுது. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையோட ஒரு புலனாய்வை மேற்கோள் காட்டி இந்த ஆய்வு ஒரு அதிர்ச்சியான நம்பரை நம்ம முன்னாடி வைக்குது. அது என்னன்னா, $1 பில்லியன். ஆமாங்க, $1 பில்லியன் பொதுமக்களோட வரி பணம் இந்த சமூகத்தோட மத பள்ளிகளுக்கு போயிருக்கு. இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு அந்த ஆய்வு சொல்லுது. சட்டப்படி எல்லா பள்ளிகளும் ஆங்கிலம், கணக்கு, அறிவியல்னு சில அடிப்படை பாடங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இவ்வளவு பெரிய பொது நிதியை வாங்குற இந்த பள்ளிகள்ல அதையெல்லாம் சரியா சொல்லிக் கொடுக்கறது இல்லைன்னு அவங்களோட முழு கவனமும் மத நூல்கள் மேலதான் இருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நிதியை இன்னும் அதிகமாக்குறதுக்கு சில குறிப்பிட்ட உத்திகளையும் பயன்படுத்துறதா அந்த ஆய்வு விவரிக்குது. உதாரணமா, குழந்தைகளுக்கு சிறப்பு தேவைகள் இருக்குன்னு சொல்லி மருத்துவ சான்றிதழ்கள் வாங்கி அதுக்காக கூடுதல் நிதி வாங்குறது, அப்புறம் அந்த பணத்தை சிறப்பு பயிற்சின்னு சொல்லி தகுதியே இல்லாத ஆனா அதே சமூகத்தை சேர்ந்தவங்க நடத்துற சில போலி நிறுவனங்களுக்கு அனுப்புறது, இப்படிலாம் நடக்கிறதா சொல்லப்படுது. இப்ப உங்களுக்கே ஒரு கேள்வி வரலாம், இவ்ளோ குற்றச்சாட்டுகள் இருந்தும் இதெல்லாம் எப்படி எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து நடக்குது? இதுக்கு அந்த ஆய்வு சொல்ற ஒரே ஒரு காரணம் அவங்களோட அசைக்க முடியாத அரசியல் செல்வாக்கு தான். அவங்களோட அரசியல் பலத்துக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உத்தி இருக்குன்னு அந்த ஆய்வு சொல்லுது. முதல்ல அவங்க ஒருமித்த குழுவா ஓட்டு போடுறாங்க, அதாவது பிளாக் ஓட்டிங். ரெண்டாவது, யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க மத தலைவர்கள் முடிவு செய்றாங்க. இதனால அரசியல்வாதிகளுக்கு அவங்களோட ஓட்டு மொத்தமா கிடைக்கும்னு ஒரு உத்தரவாதம் இருக்கு. கடைசியா இந்த அரசியல் செல்வாக்க ஒரு கேடயம் மாதிரி பயன்படுத்தி தங்களுக்கு வர்ற விசாரணைகள்ல இருந்தும் மீடியா வெளிச்சத்திலிருந்தோ தங்களை பாதுகாத்துக்கிறாங்க.
இதுக்கு ஒரு வலுவான உதாரணமா அந்த ஆய்வு ஒரு விஷயத்த சொல்லுது. பிரபல பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் 4 வருஷம் செலவு பண்ணி இத பத்தி தீவிரமா விசாரிச்சிருக்கு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? கடைசியில எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் எடுக்கப்படல. சரி, பணம், பள்ளிக்கூடம், அரசியல்னு நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் கடைசியில ஒரு முக்கியமான தார்மீக கேள்விக்கு நம்மள கொண்டு வந்து நிறுத்துது. அதாவது வறுமையே நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிற கேள்விதான் அது. இதுதான் இந்த ஆய்வோட மைய புள்ளின்னே சொல்லலாம். இதுல 2 விதமான வறுமையை பத்தி பேசுறாங்க. ஒன்னு தற்செயலான வறுமை, அதாவது திடீர்னு வேலை போறது, உடம்பு சரியில்லாம போறது மாதிரியான நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத காரணங்களால வருது. இன்னொன்னு இந்த ஆய்வாத தேர்ந்தெடுத்த வறுமைன்னு சொல்லுது. அதாவது வேணுனே வேலைக்கு போகாம அரசாங்க உதவியை மட்டுமே நம்பி வாழ்ற ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டுமே ஒண்ணுதானா? சரி, மத்தவங்களோட வரிப்பணத்துல வாழ்றத பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா அந்த ஆய்வு அவங்களோட பதில இப்படி சுருக்கமா சொல்லுது: நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இங்க இருக்கீங்க. இது கடவுளோட சித்தம். இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. ஆக கடைசியில இந்த ஆய்வு நம்ம எல்லார் முன்னாடியே ஒரு பெரிய சவாலான கேள்வியை விட்டுட்டு போகுது. அரசாங்கத்தோட உதவிகள் ஒருத்தரோட வருமானத்தை மட்டும் பார்த்து கொடுக்கப்படணுமா, இல்ல அந்த வருமானம் ஏன் கம்மியா இருக்குன்றதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களையும் நம்ம யோசிக்கணுமா? இந்த ஆய்வுல சொல்லப்பட்ட விஷயங்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களோட நோக்கம் பத்தியும் அதுல இருக்கிற நியாயங்கள் பத்தியும் நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது.